திருப்பாவை 7வது பாசுரம். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர்மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசம் உடையாய் திருவேலோரெம்பாவாய். கீசு கீசுன்னு எங்கும் வலியன் பறவைகள் ஒன்று கூடி கூவுற கூச்சல், அந்த சத்தம் ஒளி உனக்கு கேட்கலையா? எப்பேதை பெண்ணே, காசு மாலையும் குண்டு மாலையும் கலகலன்னு ஒலிக்குதே, அந்த வாசனுடைய கூந்தலை உடைய இடைப்பெண்கள் கைகளை அசைச்சி மத்துனால கடையும் தயிரின் ஓசை கேட்கலையோ? பெண்கள் தலைவியே, நாராயண கண்ணனை நாங்கள்லாம் பாட கேட்டுக்கிட்டே படுத்திருக்கியே, பிரகாசமானவளே கதவை திறப்பாயாக. இந்த கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆனை சாத்தன், இந்த கீச்சு கீச்சுங்கிறது ஆனை சாத்தன்கிறது ஒரு பறவை தான். இந்த ஆனைன்னு தனியாக பார்த்திங்கன்னா அது யானை அத்தி மரம்னு சொல்லுவாங்க. சாத்தன்கிறது வணிக கூட்டத் தலைவன் இப்படிலாம் கூட உண்டு. கலந்துன்னா கருத்து பரிமாற்றம், கலந்துன்னா கருத்து பரிமாற்றம். கீச்சு கீச்சுன்னா ஒரு மாதிரி சவுண்டு, மெல்லிசான சவுண்டு. பேச்சுங்கிறது சொல், வாக்கு, மொழி, உரையாடல், புகழ், செய்தி, பேச்சுத்திறன், பேசுதல், சொற்பொழிவு, வாய்மொழி இதெல்லாம் வரும். என்ன, பேச்சு கற்ற நாய் வேட்டைக்கு உதவாது ஒரு பழமொழி இருக்கும். பேச்சுக்கு பேச்சு சிங்காரமா அப்படின்னு கேட்பாங்க. பேச்சை கொடுத்து ஏச்ச வாங்கி கொள்கிறோம் அப்படின்னும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே பேய்ன்னு சொல்கிறேன். பேய் பெண்ணே, பேய்னா பிசாசு. பெண் என்றால் பேயும் இறங்கும். பேயானாலும் தாய், நீரானாலும் மோர். பேயானாலும் தாய், நீரானாலும் மோர். பேயும் அறியும் பெண்ஜாதி பிள்ளையை, பேயடிக்க பிள்ளை பிழைத்திடுமோ, இப்படிலாம் நிறையா பழமொழி. பேய்க்கு வேப்பிள்ளை போல, பேய் பிள்ளையானாலும் தாய் தள்ளி வைப்பாளா, புளிய மரத்தில் பேய் ஏறியது போல், இப்படி பல அர்த்தங்கள். காசும் பிறப்பும், காசுன்னா மணி, பொன், அச்சுத்தாலி, நாணயம், இப்படி பல அர்த்தம். காசை கொடுத்து குத்துமாடு தேறுவதோ, காசுக்கு ஒரு குஞ்சு விற்றாலும் கணக்கன் குஞ்சு ஆகாது, இப்படிலாம் பழமொழி இருக்கு. பிறப்புன்னா தோற்றம், அச்சம், நெருக்கம், தொடக்கம், மயக்கம், உற்பத்தி, கழுத்தணி, இப்படி பல அர்த்தங்கள் இருக்கு. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அந்த பிறப்பு பற்றி அறியாமல் விலகிடணும்னா செம்பொருளாகிய இறைவனுடைய பாதங்களை பெற்றால் நமக்கு நல்லது நடக்கும். பிறர் நாணத்தக்கது தான் நானா நாயின் அறம் நாணத்தக்கது உடைத்து, பிறன் நாணத்தக்கது தான் நானா நாயின் அரண் நாணத்தக்கது உடைத்து. வெக்கப்பட வேண்டிய அளவுக்கு வெக்கப்படல அப்படின்னா பழிக்கு ஆளாகக்கூடிய மனுஷனுக்கு அவனு அறநெறி வந்து என்ன பண்ணும், வெக்கப்பட்டு அவனை விலக்கி வச்சிடும். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்புன்னா பெரிய ஆரவாரத்தோட கூடிய நிலை. என்ன, கலகலப்ப கை பேர்த்துன்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இல்லை பின்னும். அடுத்தபடியாக நாயகம்னு ஒரு வார்த்தை வருது. நாயக பெண் பிள்ளாய். நாயகம்னாலே இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர், ஆளுமை, தலைமை மேம்பாடு. கிடத்தல்னா படுத்திருக்கிறது. தேசம்னா ஒளி,
தேசம் கிடைக்கும். கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து எங்கே பார்த்தாலும் அந்த பறவை சத்தம் போட்டுட்ருக்கு, பொழுது விடிஞ்சிச்சின்னு சொல்லுது. பேசின பேச்சரவும் கேட்கவில்லையோ, அந்த சவுண்டு உனக்கு கேட்கலையா? பெண்ணே, காசும் பிறப்பும் அந்த இடைப்பெண்கள் போட்டிருக்க அந்த மாலையில் சவுண்டு வருது மோதி, அந்த கை காலையில் தயிரை கடையும் போது வரக்கூடிய அந்த சவுண்டு கேட்கலையா? அந்த அருமையான கூந்தலில் வச்சுட்டு அவங்க மத்தில் தயிரை தடையை கேட்குதா? நாயக பெண்பா பிள்ளா, எங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கே நீயே. நாங்கள் நாராயணமூர்த்தியை பற்றி பேர்றோம், அதுவும் கேட்கலையா? என்ன சீக்கிரமாக எழுந்து கண்ணனை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அருமையான பாசுரம்.